அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் முடிவடையும் ஆண்டாக உறுதியாகவே தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. இதுவரை பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளையும் சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கியதிலிருந்தே அனைத்திற்கும் விடிவு பிறக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இருக்கக்கூடிய 12 ராசி தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் முடிவடையும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமாக அள்ளி கொடுக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரக நிலைகளின் அமைப்பும் அமோகமான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் லாபத்தில் உச்சபலம் பெற போகிறாருங்க. அதே வேளையில் மிக வலுவாக சனி பகவான் சப்தமத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் அமோகமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மற்ற கிரகநிலைகளும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை விட அமோகமான வளர்ச்சி உங்களை தேடி வரும் அற்புதமான ஆண்டாக உறுதியாகவே தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல் நலத்தில் பரிபூர்ண சுகம் கிடைப்பதோடு உற்சாகத்துடன் பணிகளை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மன நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்ததிலிருந்தே கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். நீங்களே வியக்கத்தக்க வகையில் தமிழ் புத்தாண்டில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சியில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான அமோகமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. கண்டச்சனியின் ஆதிக்கம் நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இரட்டிப்பு நன்மையையும் எதிர்பார்ப்பதை விட பல கஷ்டங்கள் சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக முடிவடையும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே அமோகமான வளர்ச்சியை அற்புதமாக சந்திக்கும் சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. அதிலும் குரு பகவான் இந்த வைகாசி 12ஆம் தேதி முதலே லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் உச்சம் பெறும் முழுமையான ஆண்டாக பார்க்கப்படுவதால் பல வகையான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் அதிசார இயக்கத்தில் வலம் வரக்கூடிய வேளையிலும் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு பகவான் லாபத்தில் நிலை கொண்டிருப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவுல குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீடு தேடி பல நல்ல வாய்ப்புகள் வருவதற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டை கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல கஷ்டங்களும் சிரமங்களும் நீங்குகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் குரு. குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பல காரியங்களில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். இதுவரை பல காரியங்களை முயற்சி செய்து வெற்றி கிடைக்காத சூழலில் தற்போது உங்களது இல்லம் தேடி பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. மறைத்து வைத்திருந்த பல வேதனைகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இழுபறியாக நிறைந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் சகாயஸ்தானம் வலுப்பெறுவதோடு மட்டுமல்லாது உடன்பிறப்புகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசபம் நீங்கி பல வகையில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த காரியத்தை செய்தாலும் அதை முன்னின்று நடத்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதியும் மன நிறைவும் முற்றிலுமாக நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு.
உண்டு. எடுத்த காரியம் அனைத்தும் கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் குரு பகவான் மாற்றி கொடுப்பதால் இந்த தருணத்தில் ரெட்டிப்பு நன்மை உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பெயர் புகழ் கிடைக்கும் தருணமாகவும் அமைய போகிறது. நீண்ட தூர பயணம் இனிமை தரக்கூடிய வகையில் பல மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் நடைபெற போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மங்களகரமான காரியங்கள் நடைபெறுவதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான எதிர்பார்த்த சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சனி பகவான் சப்தமத்தில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும். எந்த காரியத்தையும் முழுமையாக நம்பி துணிச்சலுடன் செய்து குடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பணப்புழக்கம் உறுதியாகவே அதிகரிக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பொறுப்புகளும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட சிறப்பான இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிரமம் விலகக்கூடிய தருணமாகவும் சனி பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது பல வகையான ஆரோக்கிய தொல்லைகள் நீங்குவதற்கான சந்தர்ப்பமும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த காரியத்தை துவங்க முயற்சி செய்தாலும் அதை சுமூகமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வேலைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை மனதிற்கு பிடித்தபடியே அமைய போகிறது. பல வகையில் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு, கேதுவின் அமைப்பும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது. யோகத்தில் இருக்கும் ராகு பூர்வ புண்ணியத்தில் நுழைகிறார். அதே போன்று கேதுவின் அமைப்பும் விடயத்தில் இருந்து லாபத்தில் நுழைவதால் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது. நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பு பல லாபம் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ராகுவும் அமோகமான பல பிரச்சனைகளை முற்றிலுமாக நீக்கி, கஷ்டத்தை நீக்கி சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சிறப்பாக பெண்மணிகளுக்கு, கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் வரவை விட செலவு நிச்சயமாக குறையும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மனக்கசப்புகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல காரியங்களை புரிந்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் இடம், வீடு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அமோகமான நன்மை உங்களை தேடி வரும். தங்களால் இயன்ற தான தர்ம காரியங்களையும் செய்யுங்கள். அமோகமான வளர்ச்சி தமிழ் புத்தாண்டில் உறுதியாகவே கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு